அமைதி கல்வி திட்டம் என்பது மக்கள் தங்கள் சொந்த உள் வலிமையையும் தனிப்பட்ட அமைதியையும் கண்டறிந்து வளர்க்க உதவுகின்ற வீடியோ அடிப்படையிலான பட்டறைகளின் தொடராகும். இந்த பட்டறைகள் பங்கேற்பாளர்களுக்கு அவர்களின் சொந்த மனிதநேயம் மற்றும் அவர்களின் உள் வளங்களான தேர்வு, நம்பிக்கை மற்றும் சுயமரியாதை ஆகியவற்றில் கவனம் செலுத்தவும் சிந்திக்கவும் வாய்ப்பளிக்கின்றன. பல்வேறுபட்ட நேரம் மற்றும் விளக்கக்காட்சி வடிவங்களில் பல அமைதி கல்வி திட்ட வகுப்புகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அமைதி, பாராட்டு, உள்வலிமை, சுய விழிப்புணர்வு, தெளிவு, புரிதல், சுயமரியாதை, தேர்வு, நம்பிக்கை மற்றும் நிறைவு ஆகிய 10 கருப்பொருட்களை மையமாக கொண்ட பட்டறைகளை கொண்டுள்ளன. பாடநெறியின் உள்ளடக்கம் பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் பிரேம் ராவத் அவர்களின் சர்வதேச உரைகள் மற்றும் நேர்காணல்களிலிருந்து பெறப்பட்டவையாகும். அமைதி கல்வி திட்டம் ஏன் வேலை செய்கின்றது என்றால், அது மக்களின் உள்ளே உள்ள நல்லதை வெளிக்கொணர்கிறதே தவிர கெட்டவற்றின் மேல் கவனம் செலுத்துவதில்லை. இது நீங்கள் உங்களின் உள்ளே உள்ள நல்லதை கண்டுகொள்வது பற்றியது. அத்துடன் உங்கள் தெரிவுகள்தான் நீங்கள் இருக்க விரும்பாத மோசமான சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதும் ஆகும். குழப்பத்தை விட அமைதியை தேர்ந்தெடுங்கள். வெறுப்பை விட அன்பை தேர்ந்தெடுங்கள். அமைதி கல்வி திட்டம் அவ்வளவு எளிமையானது. இதுதான் உலகத்திற்கு தேவையாக உள்ளது. இந்த பட்டறை அமர்வுகள் உண்மைத்தன்மையை கண்டறிவது, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, உண்மையான பிரதிபலிப்பு மற்றும் சிந்தனை மிக்க கலந்துரையாடலை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பங்கேற்பாளர்கள் தனிப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் எதையும் எதிர்கொள்ளும் தன்மை என்பவற்றை வளர்க்க உதவுகின்றன. தனிப்பட்ட அமைதி என்றால் என்ன என விவரிப்பதற்கு அல்லது வரையறுப்பதற்கு பதிலாக இந்த திட்டம் தனிநபர்கள் தங்கள் சொந்த புரிதலை அடைய உதவுகின்றது. அமைதி கல்வி திட்டம் அதனது உள்ளடக்கத்தை வழங்க பல்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றது. இதில் கார்ட்டூன் குறும்படங்கள், நேர்காணல்கள், ஆவண பட வீடியோக்கள், கலையம்சம் நிறைந்த இசை வீடியோக்கள் ஆகியவை அடங்கும். ஒரு நாள் ஒரு ஆடு மேய்ப்பவன் தனது ஆடுகளை ஒரு காட்டின் அருகே வழிநடத்தி கொண்டிருந்த போது ஒரு ஆதரவற்ற சிறிய சிங்கக்குட்டியை கண்டான். பெற்றோர் யாரும் சுற்றியிருக்கவில்லை. குட்டி ஏறத்தாழ இறக்கும் தருவாயில் இருந்தது. எனவே ஆடு மேய்ப்பவன் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். எங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம், அற்புதமான ஒரு வயல் நிலம் தரப்பட்டுள்ளது. அதுதான் நமது வாழ்க்கை எனும் நிலம். அதில் எதுவுமே பயிரிடப்படவில்லை, ஆனால் அதில் எது வேண்டுமென்றாலும் வளர முடியும். அத்துடன் இதில் வெவ்வேறு விதமான பங்கேற்பாளர்கள் மற்றும் வெவ்வேறு விதமாக கற்க விரும்புபவர்களை ஈர்க்கும் வீடியோக்கள் உள்ளன. வீடியோக்களை தவிர இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்பாளர்கள் தமது கற்றலை மேம்படுத்துவதற்காக வெவ்வேறு தலைப்புகளில் கலந்துரையாடல்கள் மற்றும் செயற்பாடுகள் உள்ளன. ஒவ்வொரு பாடநெறியும் பங்கேற்பாளர்களுக்கான கைநூல்கள் மற்றும் பல்வேறு செயற்பாடுகள் அடங்கிய வழிகாட்டிகளை கொண்டுள்ளன. இவை பட்டறைகளை சுவாரஸ்யமானதாகவும் எல்லோருக்கும் ஏற்றதாகவும் இருப்பதுடன் ஈடுபாட்டுடன் பங்கு பெற்றவும் உதவுகின்றன. வீடியோக்களை தவிர ஒவ்வொரு பட்டறையிலும் பங்கேற்பாளர்கள் தங்கள் கைநூல்களில் எழுத அல்லது அவர்களின் பிரதிபலிப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எளிதான பிரதிபலிப்பு நேரமும் வழங்கப்படுகின்றது.
அமைதி கல்வி திட்டம் மிகவும் அறிவுபூர்வமாக இருந்து வருகிறது. அமைதி என்றால் என்ன என்பதை நான் உண்மையிலே புரிந்து கொண்டு வெளிப்படுத்த இது எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியதாக உணர்கிறேன். மேலும் இது உண்மையில் என் கண்களை திறந்துள்ளது. எனக்கு முன்பு அந்த புரிதல் இருக்கவில்லை. இப்போது அது உண்மையில் எனக்கு கற்பிக்கிறது மற்றும் நான் அறிந்திராத வழிகளில் எனக்கு உதவுகிறது. என்னை பொறுத்தளவில் அமைதி என்பது வாழ்க்கை. ஏனென்றால் நீங்கள் அமைதியை அனுபவிக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறீர்கள். இங்கே எனக்கு பிடித்த தலைப்பு பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் என்பது ஒன்றுமே இல்லை, அதே நேரத்தில் எல்லாமாகவும் உள்ளது. பூஜ்ஜியத்தை ஆராய்வதன் மூலம் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். நாங்கள் இந்த தனித்துவமான நிகழ்ச்சியான அமைதி கல்வி திட்டத்தை ஆரம்பித்தோம். அதனது அனுபவம் மிகவும் சிறப்பாக உள்ளது. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இது மிகவும் அருமையாக உள்ளது. ஏனெனில் இந்த பட்டறையின் ஒரு பகுதியாக உள்ளடக்கப்பட்ட தலைப்புகள் எந்த ஒரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படை வாழ்க்கை திறன்களை பற்றி பேசுகின்றன. எனவே இந்த பட்டறைகள் அனைத்தும் மனிதனாக இருப்பது பற்றியதாக உள்ளது. பிரேம் ராவத் அவர்களது வீடியோக்களும் அவர் பயன்படுத்தும் கருத்துகளும் இயல்பாகவே மனிதர்கள் தொடர்பானவை. அந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு எந்த சிறப்பு கல்வியும் தேவையில்லை. அவை அனைவரும் அணுகக்கூடிய வகையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை ஆராய்ந்து பாருங்கள், ஏனெனில் இது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் என அவர் கூறுகின்றார். பிரேம் ராவத் ஸ்தாபனம் கற்றுக்கொள்வதற்கான தேவையானவற்றை இலவசமாக வழங்குகின்றது. மற்றிய ஆர்வமுள்ளவர்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை வழங்குவதற்கான இலவச உரிமத்திற்காக எந்த ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ அறக்கட்டளைக்கு விண்ணப்பிக்கலாம். அமைதி கல்வி திட்டம் பல்வேறு வர்க்கத்தை சார்ந்த மக்களில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதற்கான சான்றுகள் அதிகரித்து வரும் ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகின்றது. போகோட்டாவின் யூனி ஹாரிசாண்டே பல்கலைக்கழக அறக்கட்டளை 96 மாணவர்களிடம் அமைதி கல்வி திட்டத்தின் தாக்கத்தை ஆய்வு செய்தது. பங்கேற்பாளர்கள் தங்கள் உள்வளங்கள் குறித்த விழிப்புணர்வில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதாக தெரிவித்தனர். சராசரியாக விழிப்புணர்வு 55 விகிதத்திலிருந்து 97 வீதமாக உயர்வடைந்துள்ளது. இந்த ஆய்வுகள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பங்கேற்பாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகள் கிடைத்துள்ளன என்பதை காட்டுகின்றன.